தூரத்தில் ஒன்று தெரியுதுல, அது பேர் என்னது? தீவு தேடு. அவங்களுக்கு என்னது தெரியுமா? அதோ அந்த இடத்துல ஒரு வாட்ச் தெரியுது. அதோ தூரத்தில் ஒன்று தெரியுதா, ஒரு இது மாதிரி. இது என்ன இடம்னா, இப்போ தெரியுது பாருங்க. புதுசாக புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அறிவாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியுமா? இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? ஏன்னா இருந்தது தான், புதுசாக புதுப்பித்திருக்காங்க. போய் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்னது வளைவாக இருக்குது? அது ஏதோ போட்டுக்குது, பேரறிஞர் அண்ணா அருங்காட்சியகம். நான் போய் பார்ப்போம், போய் பார்க்கலாம். நல்லா புதுசாக பயங்கரமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆர்ட்ஸ்லாம் போட்டு பார்க்காதவங்க பார்த்துங்க. இடமே பாருங்கள், எங்கேயோ என்ன இது இப்போ எப்படி இது பாருங்கள். லொக்கேஷனு வேறு லெவலில் இருக்குது. லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா அடிக்கிற வெயில் 12 மணிக்கு எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். வழியாக கலைஞருடைய சமாதிக்கு வந்துட்டோம். லாஸ்ட் எண்டு. எப்போவுமே பாருங்கள் ஒரு தீபம் எரிஞ்சுனே இருக்குது. இங்கே போட்டிருக்கான் பாருங்கள், ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார். பின்னாடி அரசு சூப்பராக பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஸ்கூல் பசங்க ஃபுல்லாக டூரிஸ்ட் மாதிரி வந்துருக்காங்க. இது உண்மையிலே சொல்ல போனால் ஒரு பெரிய பார்க் மாரி இது. இந்த ஈவினிங் டைம்லாம் வந்து உட்காந்திங்கன்னா கடல் மாரி உட்காரலாம் போல், அவ்வளோ கூட்டம் இருக்குது. அவ்வளோ கூட்டம் உட்கார அளவுக்கு ஃபேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா பூச்செடி வச்சு அங்கங்கே என்னென்னமோ புதுசாக ஐடியா பண்ணியிருக்காங்க. இது ஒன்று ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு ஓப்பன் ஆகலை போல். இது அருங்காட்சியம்னு சொல்லி கண்ணாடி டோர்லாம் போட்டு ஏதோ அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் ரெடி பண்ணல போல். அதை அப்படியே மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா கடல். பாருங்கள், ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. அவருடைய வசனம் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜே போட்டிருக்காங்க. என்ன வசனம் பாருங்கள், எந்த வசனம் நான் பிடிக்கும் பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று. அடுத்து இன்னொரு 4 கல் தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டோம்னா இந்த சைடு ஒன்று. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஆட்கள் வந்து தான் இருக்காங்க. ஃபுல்லாக ஒரு இடமே பாருங்கள் எப்படி இது வந்து நைட்டில் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். ஏதோ ஒன்று இது என்ன வந்து பார்ப்போம் போயிட்டு. ஏதோ ஒரு
தண்ணிலாம் வச்சு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்களே. என்னது அது, திருக்குறள் போட்டுருக்காங்களா, கலைஞரின் உரை போட்டிருக்காங்க. நான் நைட்டில் வந்து ஒரு நாள் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது. ஏதோ ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. உங்களுடைய இதை பற்றி என்ன சொல்கிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள்.